பகையின் ஓசையில் காதலின் மௌனம். உண்மையை பேசத் தொடங்கின பாரி யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்காம நடந்ததை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சான். கோவா ட்ரிப்புக்கு போன அந்த நாளை நினைவு கூர்ந்தான். அன்னைக்கு முதல் நாள் எல்லாருமே அவரவர் அறையில் போய் ஓய்வெடுத்துக்கிட்டாங்க. விடியற் காலையிலேயே பாரிக்கு அடுத்த நாள் சனிக்கிழமையே முழிப்பு வந்துருச்சு. ரஞ்சினியை பார்த்தான். அவ இன்னும் நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி, வெளியில போய் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சவன் கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தான். அப்போ அங்க பால்கனியில நின்றுட்டு இருந்த ஆதிரா யாரோ ஒரு ஆண் நண்பனுடன் அலைபேசியில பேசிட்டு இருந்தா. டேய் முத்து, நீ கொடுத்த அந்த ட்ரக்ஸ் வேலை செய்யுமா செய்யாதாடா? எந்தளவு கலந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. தான் கேட்டதை நம்பவே முடியாம பார்த்தான் பாரி. இவ யார் கூட பேசுறா? அதுவும் ட்ரக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாளே. அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறதுனா அவளுக்கு ட்ரக்ஸ் பயன்படுத்துகிற பழக்கமும் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நினச்சவன் உடனே அவனுக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனை தோன்று அவனுடைய செல்போனை எடுத்து ஆதிரா பேசுறத ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஆதிரா கேட்ட கேள்விக்கு எதிர்ப்புறம் என்ன பதில் வந்துச்சோ தெரியல. ஆனா ஆதிரா பேசுறது பாரிக்கு நல்லா தெளிவா கேட்டுச்சு. டேய், நேத்தே நான் ட்ரக்ஸ் கலந்து கொடுக்க ட்ரை பண்ணேன்டா, ஆனா முடியல. நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள சைத்தன்யா தூங்கிட்டாரு. இன்னைக்கு தான் எப்படியாவது அவருடைய குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ இல்லை சாப்பிட்ற எதுலையாவது கலந்து கொடுக்கணும். ஆனால் அவர் அதை சாப்பிட்டதும் தூங்கிடக்கூடாது. என்னோட கைப்பிடி பொம்மையா அவர் இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. இந்த ட்ரக்ஸ் நான் நினச்சதை நடத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. எதிர்ப்புறம் இருந்தவன், ஏய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தான் உனக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, காலேஜில் இதை நாங்கள் பயன்படுத்துவோம். தூக்கமே வராது, விடிய விடிய படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த டயர்டே தெரியாது. நீ தைரியமாக கொடு, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னா. அதை கேட்ட ஆதிரா, சரியா, நான் இன்னைக்கு எப்படியாவது இதை கலந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சரி, சைத்தன்யா இப்போ எந்திரிச்சிருவாரு, நான் ஃபோனை வச்சிடறேன்டா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு திரும்பி நின்னவ திடுக்கிட்டு போனான். அங்கே பாரி தன்னை வீடியோ எடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா. அவளுடைய அதிர்ச்சியான முகத்தையும் பாரி வீடியோவில் பார்க்க மனசில் அவனுக்கு ஒரு சந்தோஷமே வந்துச்சு. அவள் தன்னை பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சதும் வீடியோவை அணைச்சிட்டு மொபைலை பத்திரமா தன்னோட பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான். ஆதிரா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லை. பாரிய கண்களை விரிச்சபடி பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய முகபாவனையை கவனித்தபடியே பக்கத்தில் வந்தான் பாரி. ஆமா ஆதிரா, நீ சொன்னியே ட்ரக்ஸ், அது யாருக்கு? சைத்தன்யாவுக்கு வாங்கினியா? ஆமாம், உனக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற பழக்கமெல்லாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான். இதெல்லாம் சைத்தன்யாவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னும் நக்கலோட கேட்டான். அவன் கேட்டதில் சுயநினைவுக்கு வந்த ஆதிரா பாரிக்கிட்ட ஓடி வந்தா. இங்கே பாருங்க பாரி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இந்த விஷயம் சைத்தன்யாவுக்கு தெரியாது. அவரை நான் ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கிறேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த மாதிரி அப்படின்னு தடுமாற்றத்தோட நிறுத்தினா ஆதிரா. அட என்ன ஆதிரா, நீ சைத்தன்யா தான் உன்னை ரொம்ப காதலிக்கிறானே, அவன் உன்னை தான் கல்யாணமும் பண்ணிப்பான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னை விட சைத்தன்யா ரொம்ப ஒழுக்கமானவன், பொறுப்பானவன். ஒரு பொண்ணை எப்போவுமே ஏமாற்ற மாட்டான். இவ்வளோ நாள் அவன் கூட பழகியும் அவனை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான் பாரி. அதில்ல, எனக்கு சைத்தன்யா பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு கலங்கிய விழிகளுடன் பேச நிறுத்தினான். அதை கேட்ட பாரிக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்கிறன்னு எனக்கு புரியல. சைத்தன்யாவுக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்து அவனை உன் கைப்பிடிக்குள்ளே வச்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவன்தான் உனக்கு எல்லா உரிமையும் கொடுத்துருக்கானே. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த குறுக்கு புத்தி அப்படின்னு கொஞ்சம் கடுமையான குரலை கேட்டான் பாரி. அது அது இல்லை பாரி அப்படின்னு உண்மையை சொல்ல தொடங்கினான் ஆதிரா. நீ இப்படி உண்மையை மறைச்சு என்கிட்ட பேசினா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆதிரான்னு அவன் சொல்ல, இந்த வீடியோவை நான் சைத்தன்யா கிட்ட இப்போவே காட்ட போகிறேன். நீ எதுவாக இருந்தாலும் இனி அவன்கிட்டே பேசிக்கோ, என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்
அப்படின்னு சொன்னபடி அவன் சைத்தன்யா கிட்ட போறதுக்காக கிளம்பினான். அப்போ ஓடி வந்து பாரியோட கைகளை அழுத்தமா பிடிச்ச ஆதிரா, வேண்டாம் வேண்டாம் பாரி, நான் சொல்றத ஒரே ஒரு தடவை கேளுங்க அப்படின்னு சொன்னவ மடமடன்னு தன்னை போன்றே அன்விதா இருக்கிறதையும் தன்னை அன்விதாவா நினைச்சு சைத்தன்யா தங்கிட்ட காதல் வயப்பட்டதையும் சொன்னான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தன்னை போல இருக்கக்கூடிய அன்விதாவை பார்த்தா கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடியே சைத்தன்யாவை தன்னோட கைப்பிடிக்குள்ள வைக்க எண்ணியிருந்தா ஆதிரா. அது அத்தனையும் பாரிக்கிட்ட விளக்கமா சொன்னான். அதை கேட்ட பாரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓ, நீங்க 2 பேரும் ட்வின்ஸா அப்படின்னு கேட்டான் பாரி. ஆமா பாரி, அதனால வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். உருவ ஒற்றுமையால தான் அன்விதான்னு என்ன நினைச்சு சைத்தன்யா என்ன காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கே இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். வேற வழி இல்லாம தான் இந்த மாதிரி தப்பு பண்ண வேண்டியதா போச்சு. என்னை மன்னிச்சிடுங்க பாரி. தயவு செஞ்சு சைத்தன்யா கிட்ட இந்த விஷயத்த எல்லாம் சொல்லி என்னோட கனவு உலகத்தை கலைச்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சினா. அவ அப்படி பேசும்போது அவ இன்னுமே பாரியோட கைகளை பிடிச்சிட்டு தான் இருந்தா. அந்த கைகளை கூர்மையா பார்த்தான் பாரி. பிறகு அவளுடைய மேனியையும் ஊடுருவி பார்த்தான். அந்த பார்வையின் பொருளை உணர்ந்த ஆதிரா சட்டுன்னு அவனுடைய கைகளை விட்டுட்டு அவனை விட்டு விலகி ஒதுங்கி நின்னான். பிறகு பாரியை பார்த்து கெஞ்சினான். இந்த விஷயத்த இப்படியே விட்டுருங்க பாரி. நான் கண்டிப்பா சைத்தன்யாவுக்கு எந்த ட்ரக்ஸும் கொடுக்க மாட்டேன். என்னை நம்புங்க. என்னோட தலைவிதி என்னவோ அப்படியே நடந்துட்டு போகட்டும். இந்த வீடியோவை மட்டும் அவர்கிட்ட காமிக்காதீங்க அப்படின்னு கெஞ்சினான். அதை கேட்டவன், அப்படி உன்னோட ஆசையில மண்ணலி போடுறதுக்கு நான் ஒன்றும் சுயநலமான ஜென்மம் இல்லையே அப்படின்னு சொன்னான் பாரி. அதை கேட்டவ ஆச்சரியத்தோட அவனை பார்த்தா. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டவ கிட்ட, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்காதிரா. அதை நீ செஞ்சா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம இங்கே 2 பேரும் மறந்துட்டு நீ உன்னோட வாழ்க்கையில சைத்தன்யாவை இணைச்சிக்கிட்டு சந்தோஷமாரு. நான் என்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போறேன். இதோ இந்த வீடியோவை உன் கண்ணு முன்னாடியே நான் டெலிட் பண்ணவும் தயாரா இருக்கேன் அப்படின்னா பாரி. அதை கேட்டவளுக்கு மனசு ரொம்ப நிம்மதியா இருந்தது. என்ன முடிவு பாரி? நீங்க என்ன சொல்ற மாதிரி சொன்னாலும் சொல்லுங்க, நான் கேட்டுடுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை அழிச்சிடுங்க அப்படின்னா. அழிக்கலாம், அப்படி என்ன அவசரம் உனக்கு? கொஞ்சம் பொறு, நான் சொல்றத முழுசா கேளு. அதுக்கப்புறமா உன்னோட முடிவு என்னவோ அதை பார்த்துட்டு தான் இதை அழிக்கலாமா இல்லை இதை சைத்தன்யா கிட்ட கொடுக்கலாமான்னு நான் ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னபடி அவளை கூர்மையா பார்த்தான். ஆதிராவுக்கு உடம்பெல்லாம் உயர்த்தது. இவன் என்ன சொல்ல போறானோ அப்படின்னு பயத்தோடையே அவனை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒன்றும் இல்லை ஆதிரா, இப்போ நான் இந்த வீடியோவை சைத்தன்யா கிட்ட காமிக்காம இருக்கணும்னா நீ ஒரு நாள் என் கூட தங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான் பாரி. அதை கேட்டவளுக்கு தன்னோட காதுகளையே நம்ப முடியாம மறுபடியும் அதை கேட்க நினைச்சு, என்ன என்ன சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டா. நீ சரியாதான் கேட்ட ஆதிரா. நான் கேட்டது உனக்கு புரியுது இல்லையா? அதான், என்னோட நீ ஒரு நாள் மட்டும் தங்கணும், அது போதும். நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் நடந்துருச்சுன்னா இதோ இந்த வீடியோவை உன் கண்ணு முன்னாடி அப்பவே நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டவ, ஒரு நண்பரோட காதலிய இப்படி படுக்கைக்கு கூப்பிடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்ல? நீங்கெல்லாம் என்ன ஜென்மமோ? இதை ரஞ்சினி கிட்ட போய் நான் சொல்லுவேன் அப்படின்னா கோவத்தோட ஆதிரா. ஓ, தாராளமா போய் சொல்லிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொல்ல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சைத்தன்யா மொபைலுக்கு அனுப்பிச்சுடுவேன். அப்புறம் நீ என்ன சொன்னாலும் ரஞ்சினி நம்பவே மாட்டா. அவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொன்னேன்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னவனை அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு நின்னா ஆதிரா. உனக்கு இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் டைம் தரேன், நல்லா யோசி. அதுக்குள்ள உன்னோட முடிவை சொல்லணும். இல்லைனா கண்டிப்பா இந்த வீடியோவை நான் சைத்தன்யாவுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொன்னவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். ஆதிராவுக்கு இப்போ என்ன பண்றதுனே புரியல. அவளால் சைத்தன்யாவை மறக்கவும் முடியாது. இந்த விஷயம் சைத்தன்யாவுக்கு தெரிஞ்சா தன்னை முழுவதுமா வெறுத்துடுவான். அதுக்கப்புறம் அவனை பார்க்கறதெல்லாம் கனவுல கூட நடக்கவே முடியாத விஷயம். இப்போ என்ன பண்றது அப்படின்னு தவிச்சு போன ஆதிரா மத்தியானம் பாரியை பார்த்து வேற வழியே இல்லாம அவன் சொன்னதுக்கு சம்மதிச்சா. இத்தோடு பேச்சை நிறுத்தின பாரி அதுக்கப்புறம் எதுவும் பேசாம
மௌனமா 2 நிமிஷம் அந்த ரூம்ல இருந்தான். அந்த மௌனம் அந்த அறையில ஒரு குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு அவ்வளோ அமைதியா இருந்தது. முதல்ல கதறி அழுதவ ரஞ்சினி தான். பாவி, உன்னை நம்பி என் வாழ்க்கையே உன்கிட்ட ஒப்படைச்சேனே, இப்படி கேவலமா நண்பனுக்கு துரோகம் பண்ணிட்டியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கதறினான். சைத்தன்யாவோட முகம் ரொம்ப இறுக்கமா இருந்தது. அவன் எந்த உணர்வையும் வெளிப்படுத்தவே இல்லை. அன்விதாவுக்கோ சொல்லவே முடியாத நிலையில இருந்தா. தன்னோட அக்கா ஆதிரா ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணா? அவளால தலை நிமிர்ந்து சைத்தன்யாவை பார்க்க கூட முடியலையே. அவன்தான் ஆதிராவை கெடுத்ததா நினைச்சு அவன்கிட்ட நியாயம் கேட்கறதுக்காக தான் சென்னைக்கே வந்தா. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவளுக்கே தன்னை நினைச்சு ரொம்ப அசிங்கமா இருந்தது. ஆதிராவை எத்தனை உயர்வா நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு மட்டமான செயல்ல இறங்கியிருக்காளே அப்படின்னு நினைச்சவளால அங்க யாரையுமே நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலைமை. அமைதியோட பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. சைத்தன்யா பாரியை பார்த்து மேல சொல்லு அப்படின்னு அவனை ஊக்கி விட்டான். பாரி மேல பேச ஆரம்பிச்சான். அன்னைக்கு நைட்டு ரஞ்சினி அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, கண்டிப்பா அவ இன்னைக்கு நைட்டு என்னோட ரூமுக்கு வரவே மாட்டான்னு. ரஞ்சினி எப்பவுமே அப்படிதான், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. அதனால இன்னைக்கு விட்டா ஆதிராவை அடைய முடியாதுன்னு நினைச்சேன். ஆதிரா பார்ட்டியில் தனியா இருக்கும்போது அவகிட்ட நான் சொன்ன கண்டிஷனை நினைவு பண்ணேன். அப்போ கூட அவ தயங்கினா. இப்போ எப்படி வர முடியும்னு கேட்டா. நான் தான் அவளுக்கு ட்ரிங்க்ஸ்ல கொஞ்சம் அதிகமா ஊத்தி கொடுத்தேன். முதல் ரூம்ல போய் படுன்னு சொல்லி அனுப்பினேன். வேற வழி இல்லாம தான் அவளும் நான் சொன்ன அறையில போய் படுத்தா. கொஞ்ச நேரம் உன்னையும் ரஞ்சினியையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 2 பேரும் உங்களுடைய பார்ட்டியில நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு நினைச்சு நானும் ஆதிரா தங்கின அதே அறையில போய் தங்கினேன். அவளுக்கு நல்லாவே தெரியும் நான் தான் உள்ள வந்திருக்கேன்னு. ஆனாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு அவ என்ன அன்னைக்கு பொறுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி நிறுத்தினான் பாரி. ரஞ்சினியால இந்த துரோகத்தை சகிச்சிக்கவே முடியல. அருவருப்பா இருந்தது. எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் இது! இவங்கெல்லாம் என்ன மனுஷங்களோ அப்படின்னு நினைச்சவளுக்கு அழுகை மட்டும்தான் வந்தது. விக்கி விக்கி அழுதுகிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் பாரி சைத்தன்யாவை பார்த்து, ஆமா, டைரியில ஆதிரா வேற மாதிரி எழுதியிருக்கவும் நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் குழந்தைய கண்டிப்பா என்னோட தான் இருக்கோம்னு நினைச்சு இங்க கேட்க வந்தேன். ஆனா நீ எப்படி அதை சரியா யோசிச்ச அப்படின்னு நம்ப முடியாம கேட்டான் பாரி. எப்படி அது பொய்ன்னு கண்டுபிடிச்ச சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேட்டான் பாரி. பாரி கேட்டதை கேட்டு விரக்தியா சிரிச்சான் சைத்தன்யா. உனக்கு நினைவிருக்கான்னு எனக்கு தெரியல. நீ ரஞ்சினியையும் என்னையும் விட்டுட்டு ரூமுக்கு போனதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நானே உனக்கு ஃபோன் பண்ணேன். உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டான். அப்பதான் பாரிக்கு அந்த நினைவே வந்துச்சு. அட ஆமா, அவன் ஆதிரா கூட சந்தோஷமா அந்த இரவை கழிக்கும் அந்த நேரத்துல சைத்தன்யாவோட அழைப்பு வந்துச்சு. ஆனா அதை ஆதிராவுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டான். வெறும் மட்டும்தான் பதிலா சொல்லி அலைபேசியை வச்சிருந்தான். அது இப்பதான் நினைவுக்கு வந்துச்சு பாரிக்கு. மேல தொடர்ந்து பேசினான் சைத்தன்யா. அன்னைக்கு நான் உனக்கு கூப்பிட்டு என்ன சொன்னேன்னு அதுவும் இப்போ நினைவுக்கு வந்திருக்குமே. ஆமாம்னு மௌனமா தலையாட்டினா பாரி. ரஞ்சினி இங்க ரொம்ப போதையில இருக்கா. ஃப்ரெண்ட்ஸோட ரூம்லயே தங்கிக்கிறதா சொன்னா. ரூமுக்கு அவ வரமாட்டான்னு சொன்னான்னு சொன்னேன். நீ அப்படின்னு சொல்லி மட்டும் போனை வச்ச. ஆதிராவோட டைரியில இந்த விஷயத்த நானும் அதுக்கப்புறமா படிச்சு பார்த்தேன். அதுல நீ உன் பக்கத்துல படுத்துட்டு இருந்தது ஆதிரான்னு தெரியாம ரஞ்சனின்னு நினைச்சு அவ கூட்ட இருந்ததா அவ எழுதியிருந்தா. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி ரஞ்சினி வரமாட்டான்னு தெளிவா சொல்லிட்டேனே. அப்படி இருக்கும்போது அது எப்படி உனக்கு தெரியாம நடந்திருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு அப்பவே அங்கேயே வந்துருச்சு. அதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நினைச்சுதான் உங்க வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினான் சைத்தன்யா. அதை கேட்ட அன்விதாவுக்கும் அவமானத்துல முகமெல்லாம் செவந்து போச்சு. தான்கிட்ட இது போலதான் உண்மையெல்லாம் வரவழைச்சான். இப்போ பாரிக்கிட்டையும் அதே போல நடந்துட்டு இருக்கான். அவனோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு பாராட்டுறதா இல்ல பயப்படுறதான்னு அன்விதாவுக்கு புரியவே இல்லை. ஆனா
சைத்தன்யாவோட இனி எப்படி வாழ போறோம் அப்படிங்கிற கேள்வி மட்டும் அவ மனசுல ஆழமா எழுந்தது. ரொம்ப நேரம் அறையில அழுதுகிட்டே இருந்தா ரஞ்சினி. சைத்தன்யா அவளை எந்த விதத்திலையும் சமாதானம் செய்யவே இல்லை. அவளுடைய நிலைமை சைத்தன்யாவுக்கு நல்லாவே புரிஞ்சுது. கிட்டத்தட்ட அவனும் ரஞ்சினியை போலத்தான் ஏமாற்றப்பட்டிருக்கான். ஆனா அவனுக்கு அழுக வரல. காரணம், தான் காதலிச்ச உண்மையான பெண் ஆதிரா அவ இல்லையே, அன்விதா தானே. இதோ அவனுக்கு பக்கத்திலேயே அவ இருக்காளே. எனக்கு இந்த சந்தோஷம் போதும். தன்னோட வாழ்க்கையில நடந்த அத்தனை கசப்பான சம்பவங்களையும் மறந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தான் சைத்தன்யா. ஆனா ரஞ்சினிக்கு தான் இனி என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. பாரிய தவிர இந்த உலகத்துல அவளுக்குன்னு எந்த உறவும் இல்லை. அவனை விட்டா வேற கதியும் இல்லை. குழந்தைக்காக ஆசைப்பட்டு வந்து இப்போ கணவனையும் இழந்து நிக்கிறா. அவளை என்ன ஆனாலும் பாரிய மன்னிச்சு ஏத்துக்கவே முடியல. பாரிய திரும்பி பார்த்தா ரஞ்சினி. அவளுடைய பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாம குற்ற உணர்வோட தலை குனிஞ்சபடி உட்காண்டிருந்தான் பாரி. மெதுவா எழுந்து நின்ன ரஞ்சினி. ஏன் பாரி, என்கிட்ட இல்லாத எதை நீ ஆதிரா கிட்ட பார்த்த? இப்படி அசிங்கமா நடந்துக்கிறதுக்கு அப்படின்னு அழுகையான குரல்ல ஒரே வார்த்தையோட அந்த பேச்சை முடிச்சுக்கிட்டா. பாரி கிட்ட தன்னோட பேச்சை முடிச்சுக்கிட்டவன் சைத்தன்யா கிட்டையும் அன்விதா கிட்டையும் திரும்பி நின்னா. சைத்தன்யாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. அண்ணா, நான் இங்க வந்ததே ரொம்ப பெரிய தப்பு. உங்க வாழ்க்கையில அநியாயமா பாரி குறுக்க வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு ஈடே ஆகாது. ஆனா எனக்கும் வேற வழி தெரியலன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டா ரஞ்சினி. அதை கேட்ட சைத்தன்யா, நீ என்னம்மா பண்ணுவ? பாவம், நீயும் என்ன மாதிரி தானே ஏமாந்திருக்கே. இப்படி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இந்த உலகத்துல இருந்துட்டு இருப்பாங்க. நீ வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. குழந்தை விஷயத்தை பத்தி நானே உன் வீட்டுக்கு வந்து பேசுறேன், சரியா அப்படின்னு சமாதானம் செஞ்சு அவளை அனுப்பி வச்சான். ரஞ்சினி போனதும் பாரி ரஞ்சினி பின்னாடியே ஓடினான். இனி என்ன சொல்லி அவளை சமாதானம் பண்றதுன்னு அவனுக்கு புரியல. அவங்க போனதும் அன்விதாவுக்கு சைத்தன்யாவை கடைசியா பேசின வார்த்தைகள் மட்டும்தான் மனசுல நினைச்சு. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொன்னானே, தானும் அவனை ஏமாத்திட்டதா நினைக்கிறானா அப்படின்னு மனசளவுல நொந்து போனவ அவன்கிட்ட இனி பேசி தன்னை எப்படி நிரூபிக்கிறது? தான் அவனை உண்மையாத்தான் காதலிக்கிறோம் அப்படிங்கறத எப்படி சொல்லி இனி புரிய வைக்கிறது? ஆதிரா நல்லவன்னு இனி எந்த முகத்தோட அவகிட்ட வாதிடம் செய்வா? இனி தன்னோட வாழ்க்கையில என்னதான் இருக்கு அப்படின்னு நினைச்சவ கலங்கிய விழிகளோட மெதுவா எழுந்து நின்னா. சைத்தன்யாவை திரும்பி கூட பார்க்காம, எனக்கு பேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நான் போறேன், அப்புறம் வரேன் அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னவ அந்த அறையை விட்டு வெளியே போனா. போற தன்னோட மனைவி அன்விதாவையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சைத்தன்யா. அவனுக்கும் அவளுடைய மனநிலை நல்லா புரிஞ்சுது. இப்போ அவளுக்கும் நேரம் தர வேண்டிய சூழ்நிலையில இருந்தான். அவளுக்கு தேவையான நேரத்தை அவளே எடுத்துக்கிட்டோம். அவளுக்கா எப்போ தான் கூட பேசணும்னு தோணுதோ அப்ப வந்து அவளே பேசுவா. அப்போ எல்லா விளக்கத்தையும் நம்மளே சொல்லலாம் அப்படின்னு நினைச்சவன் தன்னோட வேலைகளை கவனிக்க தொடங்கினான் சைத்தன்யா. தன்னோட கேபினுக்கு வந்து உட்கார்ந்த அன்விதாவுக்கு அதுக்கப்புறம் பேஷண்ட்டை பார்க்குற மனநிலை சுத்தமா வரவே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியா கண்களை மூடி அமர்ந்தவ யாரையும் கொஞ்ச நேரத்துக்கு உள்ளேயே வர வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தா. அவளுக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. சைத்தன்யா கிட்ட முதல்ல தாத்தா அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கிறப்பா சொன்னப்போ ஆதிராவை அவன் தொடாத பட்சத்துல எப்படி அந்த குழந்தைய அவன் ஏத்துக்கிட்டான்? அப்படின்னா ஆதிரா பண்ண தப்பு ஏற்கனவே அவனுக்கு தெரியுமா? அதை எப்படி அவன்கிட்ட கேட்கறது? அவன்கிட்ட கேள்வி கேட்கிற உரிமையெல்லாம் இனி தனக்கு இருக்கா? எவ்வளவு கேவலமா அவமானப்பட்டு அவன் முன்னாடி நிக்கிறோம். எத்தனை முறை அவன் தன்னிடத்தில் சொல்லியிருப்பான், பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தியா, பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்தியான்னு. ஆனா அவன் சொன்னது ஆதிரா விஷயத்துல எவ்வளவு உண்மையா இருந்திருக்கு. தன்னோட உருவத்தை இனி கண்ணாடியில எப்படி பார்க்கறதுன்னு கூட அவளுக்கு தெரியல. அவளை பார்க்கும் போதெல்லாம் அதுல இனி ஆதிரா மட்டும்தான் அவ மனசுல தோன்றுவா. எப்படியெல்லாம் நடிச்சு வீட்டுல இருக்கவங்கள ஆதிரா ஏமாத்திருக்கா. ஆனா ஏன் அது போல செஞ்சா? சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னுங்கிறதுக்காக தான் அந்த தப்பையே செஞ்சிருக்கா. ஆனா சைத்தன்யாவை உடனே பிரிஞ்சு அவனை பார்க்கவே கடைசி வரைக்கும் மறுத்தே போயிட்டாளே, அது ஏன்?
இப்படி நிறைய குழப்பங்கள் அன்விதாவுக்கு வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இனி அத்வைத்தின் நிலை என்னாகும்? அவங்க வீட்டு வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு தான் சைத்தன்யாவை அதுக்காகவே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஆனா இப்போ அந்த அடிப்படையே ஆட்டம் காண்டுருச்சே. அத்வைத் சைத்தன்யாவின்னு குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அத்வைத்துக்கு இந்த வீட்டில் இனி உரிமை இல்லையே. குழந்தைய எப்படி அந்த பாரிக்கிட்ட ஒப்படைக்கிறது? ஐயோ, அவனுக்கு அந்த குழந்தை வளர்க்க கூட அருகதையே சுத்தமா இல்லையே. இப்போ அவளுடைய நிலைமையை விட குழந்தையோட நிலைமை தான் படு மோசமா இருக்கு. எந்த உரிமையில இனி அத்வைத்த சைத்தன்யா கிட்ட ஒப்படைப்பா? தானும் தான் எந்த உரிமையில அவன்கிட்ட எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இனி பேசுவா? எல்லாம் முடிஞ்சது. இனி இந்த மருத்துவமனையில இருக்கிறதுக்கு கூட அவளுக்கு அருகதையோ உரிமையோ சுத்தமா இல்லவே இல்லை. அவன் கூட இன்னும் உறவாடிக்கிட்டு இருந்தா ஆதிராவை போலத்தான் அவளையும் தப்பா நினைப்பான். ஆதிரா பணத்துக்காக இது போல செஞ்சா, நீ அவ பெத்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாயா அப்படின்னு இன்னொரு தடவை அவன் சொன்னான். அவளால் தாங்க முடியுமா? சைத்தன்யா மீது எவ்வளோ உயிரை வச்சிருக்கோம் நம்ம. அவளுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் பேசுற ஒவ்வொரு இழிவான சொற்களையும் எப்படி கேட்கறது? அவனுக்கு மனைவியா வாழக்கூடிய தகுதி தனக்கு சுத்தமா இல்லை. இதெல்லாம் தாத்தாவுக்கு தெரிஞ்சா அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. தன்னோட வீட்டு வாரிசுன்னு அத்வைத்தை பார்த்து கம்பீரமா சொல்லிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும். ஆனா இப்போ அவர்கள் வீட்டு வாரிசு அத்வைத் இல்லைன்னு தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன ஆகும்? தாத்தா தன்னை எவ்வளவு தவறா நினைப்பாரு. எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஏமாத்திருக்கா அப்படின்னு நினைச்சா அதை விட கேவலம் எனக்கு இந்த உலகத்துல இருக்க முடியுமா? வேண்டாம், இந்த உறவே நம்மளுக்கு வேண்டாம். சைத்தன்யாவை பிரிஞ்சாலும் அவன் நினைவுல என்னால வாழ முடியும். பேசாம குழந்தைய எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போயிட்டா என்ன அப்படின்னு ஒரு வினாடி நினைச்சா. சரி, அப்படி போனா எங்க போறது? சைத்தன்யா கிட்ட சொல்லிட்டு போறதா இல்ல சொல்லாம போறதா அப்படின்னு யோசிச்சா அன்விதா. அவளுடைய எண்ண போக்க கண்டு அவளை திடுக்கிட்டா. சைத்தன்யா கிட்ட சொல்லிட்டு போனா அவன் ஒப்புக்கவே மாட்டான். அவன் தாத்தாவுக்காக தான் கூட வாழ தயாராதான் இருப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கை தனக்கு தேவையே இல்லை. ஆனா இந்த வீட்டை விட்டு வெளில போகணும். ஆனா அந்த வினாடி உறுதியா முடிவெடுத்தா. ஆனா எப்படி போறது அப்படிங்கறதான் தெரியல. மணி பார்த்தா மணி மத்தியானம் 3:30 ஆயிடுச்சு. சாப்பாட்டு நேரமே கடந்துருச்சு. சாப்பிடக்கூட மனசுக்கு தோணவே இல்லை. இப்போ அத்வைத்துக்கு பிளே ஸ்கூல் முடிஞ்சிருக்கும். அவன் வீட்டுக்கு வர அரை மணி நேரத்துல வந்துடுவான். நான் இங்கிருந்து இப்ப கிளம்பினா அரை மணி நேரத்துல வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படி போயிட்டா வீட்டுல யாரும் இப்ப இருக்க மாட்டாங்க. வேலைக்காரங்க அவங்கவுங்க வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. குழந்தைய எடுத்துக்கிட்டு யார்கிட்டயும் சொல்லாம வெளியில போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சவன் அதுக்கப்புறம் திட்டங்களை மடமடன்னு தீட்டினா. தனக்குன்னு இருக்கிறது உடைகள் மட்டும்தான். அத்வைத்துக்கும் கொஞ்சம் உடைகளை எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இங்கிருந்து உடனே கிளம்பிடலான்னு நினைச்சவ அறையை விட்டு மடமடன்னு வெளியில வந்தா. நர்ஸை கூப்பிட்டு பேஷண்ட்ஸை வேற டாக்டர் பார்க்கும் போறட்டு ஏற்பாடு பண்ணிட்டு தான் கேண்டீன்ல போய் சாப்பிட்டு வரதா சொல்லி மடமடன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில போனா. போற வழியில சைத்தன்யாவோட அறைய ஒரு வினாடி நின்று பார்த்தா. பேஷண்ட்ஸ் உள்ள போயிட்டும் வெளியில வந்துகிட்டும் இருந்தாங்க. அவன் ரொம்ப படு பிஸியா இருந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டா. அந்த கதவுல டாக்டர் சைத்தன்யா அப்படிங்கிற பேரை 2 வினாடிகள் நின்று பார்த்தவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. இனி அவனை வாழ்க்கையில பார்க்க போறதே இல்லை அப்படின்னு நினைச்சவளுக்கு அடிவயிறெல்லாம் பிசைஞ்சுது. ஒருவாறு தன்னை சமாளிச்சுக்கிட்டு மடமடன்னு மருத்துவமனையை விட்டு வெளியில போனவன் ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கும் போய் சேர்ந்தா. வீட்டுக்கு போன அன்விதா குழந்தைய தேனா. ஏற்கனவே அத்வைத் பள்ளியிலிருந்து வந்து ஆனந்தி கூட விளையாடிட்டு இருந்தான். இப்போதான் ஆனந்திக்கு சந்தேகம் வராம அத்வைத்தை எடுத்துக்கிட்டு வெளியில போகணுமே. இப்போ என்ன பண்றது, அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சபடியே தன்னோட அறைக்கு போய் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு சின்ன பேகை மட்டும் எடுத்து அவளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மட்டும் அதில் பேக் பண்ணான். பிறகு சைத்தன்யாவுக்கு மடமடன்னு ஒரு லெட்டர் எழுதி அவனுடைய படுக்கையில் வச்சுட்டு வெளியில வந்தா. பேகை எடுத்துக்கிட்டு கீழே வந்தவ குழந்தையோட அறைக்கு போய் அவனுக்கு தேவையான பொருட்களையும் அவ பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டா. பிறகு ஆனந்தி கிட்ட மெதுவா வந்து நின்னா. அன்விதாவை பேகும் கையுமா பார்த்த ஆனந்தி, என்னம்மா எங்கேயாவது வெளியூர் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்டா. உடனே அவளுக்கு பளிச்சுன்னு ஒரு யோசனை தோன்ற. ஆமா ஆனந்தி, நானும் சாரும் குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு 2 நாள் டூர் போலாம்னு இருக்கோம்.
ஹாஸ்பிட்டலில் சார் இருக்காரு. எனக்கு குழந்தைய கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். அங்கிருந்து 3 பேரும் வெளியே போலதான் பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா. அதை கேட்ட ஆனந்தி, ரொம்ப சந்தோஷமா. இப்படியே எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சிட்டு இருப்பீங்க? இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரணும் இல்லையா? இருங்க, நான் போய் குழந்தைய ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னவ அத்வைத்தை வேறு உடைக்கு மாற்றி எடுத்துட்டு வந்து அன்விதா கிட்ட ஒப்படைச்சா. குழந்தைய வாங்கினவ, சரி ஆனந்தி, நாங்கள் ஒரு 2 நாளில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி குழந்தைய இறுக அணைச்சபடி மடமடன்னு வீட்டை விட்டு வெளியே வந்தா. ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சு உட்கார்ந்தவளால் இனி தான் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கண்களை இறுக மூடி உட்கார்ந்தா. ஒரு 2 வினாடிகளில் டிரைவர்கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் போங்கண்ணா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா. குழந்தை எதுவுமே தெரியாமல், அம்மா அப்பா கிட்டே போகிறோம்? அப்பா கிட்ட நான் ஒரு கார் கேட்டிருந்தேன், அவர் எனக்கு வாங்கி தரதா சொன்னார், வாங்கி தருவார் தானேம்மா அப்படின்னு கேட்டான். கண்டிப்பாக வாங்கி தருவார்டா கண்ணா அப்படின்னு சொல்லி அவனை தன்னோட மடியில் உட்கார வச்சுக்கிட்டா. உலகத்தில் இனி இவனை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசில் ஆழமாக விழுந்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கினவ அங்கும் இங்கும் சேரில் அமைதியாக இருந்தவங்கள பார்த்துட்டு அவளும் ஒரு இடத்துல உட்கார்ந்தா. இனி எங்கே போகிறதுன்னு அவளுக்கு எதுவும் புரியல. கும்பகோணத்துக்கு போனா ஒருவேளை சைத்தன்யா அங்கேயும் வந்து நின்னா அவன் கூட மறுபடியும் போக நேரும். வேண்டாம், சைத்தன்யா முகத்தில் இனி விழிக்கவே அவளுக்கு அவமானம் பிடுங்கி தின்னுச்சு. இனி அவனை பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது அப்படின்னு நினச்சவ அவளுடைய பேகை திறந்து பார்த்தா. அதில் சைத்தன்யாவோட லேமினேஷன் செஞ்ச ஒரு பெரிய புகைப்படம் இருந்துச்சு. அதை எடுத்து தன்னோட விரல்களால் தடவி கொடுத்தா மெதுவா. பக்கத்தில் இருந்த அத்வைத் தன்னோட அப்பா புகைப்படத்தை ஃபோட்டோவில் பார்த்துட்டு, அம்மா அப்பா எங்கம்மா? நம்ம கூட அவர் வரலையா? நம்ம 2 பேரும் தனியாக தான் போக போகிறோமா? அன்னைக்கு வந்த மாதிரி இனிமே தனியாக தான் இருப்போமா அப்படின்னு கேட்டான் அத்வைத். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இனி தன்னோட வாழ்க்கையில் அத்வைத் சொன்னது போல தனியாக தான் இருக்க போகிறோம் போல இருக்கு அப்படின்னு வேதனையோடு நினச்சவன் புகைப்படத்தை மறுபடியும் பேக்கில் வச்சு ஜிப்பம் மூணா. அத்வைத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் பால் வாங்கி கொடுத்தா. அத்வைத் பால் குடிச்சிட்டு இருக்கும்போது கண்களை சுழல விட்டா. அங்கே திருச்சி அப்படிங்கிற ஒரு போர்டை பார்த்ததும் என்ன நினச்சாலோ டிக்கெட் கவுண்டருக்கு போய் திருச்சி ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. அது இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு ஏன் திருச்சிக்கு போகிறோம் அப்படின்னு அவளுக்கு புரியலை. ஆனாலும் அந்த போர்டு அவள் கண்ணில் பட்டதும் கடவுளே தனக்கு சொன்னது மாதிரி இருந்தது. ஒரு டிக்கெட்டை வாங்கி அந்த ட்ரெயின் வரும் பாதையில் காத்துட்டு இருந்தா அன்விதா. ட்ரெயின் வந்ததும் அதில் குழந்தையோட ஏறிக்கிட்டா. ட்ரெயினில் ஏறி உட்கார்ந்ததும் அவளுடைய அலைபேசி அவளை கூப்பிட்டுச்சு. எடுத்து யாருன்னு பார்த்தா அதில் சைத்தன்யா தான் கூப்பிட்டுருந்தான். அந்த பெயரை பார்த்ததும் கதறியால் அவளுடைய உடலில் ஒவ்வொரு அணுவும் துடிச்சுது. வாயை இறுக மூடிக்கிட்டா. பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் கண்களை தொடச்சிக்கிட்டா. அலைபேசி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. இப்போது என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு புரியல. கொஞ்ச நேரத்தில் விஜயனும் 2 தடவை கூப்பிட்டான். அப்போவே அவளுக்கு புரிஞ்சிருச்சு சைத்தன்யா தன்னை தேட ஆரம்பிச்சிட்டான்னு. இந்த சிம் கார்டை தான் இன்னும் அவள் வச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக சைத்தன்யா அவனுடைய செல்வாக்குக்கு இதை ட்ரேஸ் பண்ணி நாம் எங்கே இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருவான். வேண்டாம் அப்படின்னு நினச்ச மறு வினாடி அவளுடைய அலைபேசி எடுத்து சிம் கார்டை ரிமூவ் பண்ணி ட்ரெயின்லேருந்து தூக்கி போட்டா. ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சுது. செல்ஃபோனை பேக்கில் வச்சுட்டு கண்களை இறுக மூடி உட்கார்ந்தவ இனி இந்த உலகத்தில் தனக்குன்னு அத்வைத் தவிர யாரும் இல்லைன்னு மனசில் உறுதியாக முடிவெடுத்துக்கிட்டா. எந்த சலனமும் நம்மளுக்கு வரவே கூடாதுன்னு நினச்சா. இனி எப்போவுமே சைத்தன்யாவை பார்க்கக்கூடாது, அவனுடைய நிழல் கூட என் மேலே படக்கூடாதுன்னு மனசில் உறுதியாக நினச்சபடி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர ஆரம்பித்தா அன்விதா. இங்கே சைத்தன்யாவோட நிலைமையோ சொல்லவே முடியாதா இருந்தது. தன்னோட வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு அன்விதாவோட கேபினுக்கு அவளை தேடி வந்தான். ஆனால் அது காலியாக இருந்தது. நர்ஸ் கிட்ட விசாரிச்சப்போ அவள் மத்தியானம் 3 மணிக்கே சாப்பிட போகிறதா சொல்லி போனவன் அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னு சொன்னாங்க. ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சி தன்னை சமாதானம் பண்ணிக்கிட்ட சைத்தன்யா தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனான். அங்கே அன்விதாவை தேனா கிடைக்கல. குழந்தை அத்வைத்தை பார்க்கணும் போல தோணுச்சு சைத்தன்யாவுக்கு. ஒருவேளை அவன் கூட இருப்பாளோ அப்படின்னு நினச்சி இன்டர்காமில் ஆனந்தியை கூப்பிட்டு குழந்தைய எடுத்து வரும்படி சொன்னான்.
ஆனால் ஆனந்தியோ, சார், அன்விதா மேடம் நீங்களும் அவங்களும் டூர் போகிறதா சொல்லி குழந்தைய என்கிட்ட வாங்கிட்டு போனாங்களே அப்படின்னு அதிர்ச்சியோட சைத்தன்யா கிட்ட சொன்னான். அதை கேட்டவனுக்கு ஒரு வினாடி தலையை சுத்துச்சு. அப்படின்னா அன்விதா இங்கே இல்லையா? அவள் தன்கிட்ட சொல்லாமலேயே இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டாளா அப்படின்னு நினச்சவளால் அதை நம்ப முடியாமல் திகைச்சு போனான். பிறகு அவசர அவசரமாக தன்னோட உடைகளை மாற்றிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு வெளியில் போனான். ரோட்டில் அங்கும் இங்கும் பார்த்தபடியே போனவன் திடீர்னு ஒன்று தோன்ற அவளுடைய அலைபேசிக்கு கூப்பிட்டான். அது ரிங் போய்கிட்டே இருந்தது. யாரும் எடுக்கலை. அவனுக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே புரியல. ஒருவேளை கும்பகோணத்துக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சவன் விஜயனுக்கு கூப்பிட்டு அன்விதாவுக்கு ஃபோன் போட்டு பேச சொன்னான். ஆனால் அவனும் 5 நிமிஷத்தில் திருப்பி சைத்தன்யாவுக்கே கூப்பிட்டு அவள் ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு பதில் சொன்னான். அவனுக்கு உடம்பெல்லாம் பதற ஆரம்பிச்சது. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று விடாமல் தேடினான். ஆனால் அவள் எங்கேயுமே கிடைக்கல. யார்கிட்ட கேட்கறதுன்னு கூட அவளுக்கு தெரியல. காலையில் சாப்பிட்டது பசி கூட அவனுக்கு மறுத்து போயிருந்தது. பதட்டத்தோட அங்கும் இங்கும் ரோட்டில் காரில் அலைஞ்சவன் நைட்டு 12 மணிக்கு மேலே தான் தன்னோட வீட்டுக்கே வந்து சேர்ந்தான். வந்தவனுக்கு வேற ஒன்றும் தோணாம படுக்கையில் தன்னோட ஷூவை கூட கழட்டாம அப்படியே படுத்தான். தன்னோட உடல்ல ஒரு பாகத்தையே இழந்தது போல துடிச்சு போனான் சைத்தன்யா. படுக்கையில் கைகளை விரிச்சு மேலே கைகளை நீட்டும் பொழுது ஒரு பேப்பர் அவன் கைகளில் தட்டுப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தான். ஒரு லெட்டர். அது வெள்ளை பேப்பரில் இருந்ததுனால, படுக்கை விருப்பும் வெள்ளையாக இருந்ததுனால அவனுக்கு அந்த பேப்பர் இருந்த இடமே தெரியல. அதை எடுத்து உடனே பதட்டப்பட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அதில் அழகான அன்விதாவோட கையெழுத்து. கண்களை இறுக மூடி திறந்து முகத்தை அழுந்த தொடச்சிக்கிட்டு அதில் எழுதியிருந்ததை படிக்க ஆரம்பித்தான் சைத்தன்யா. அதில் 4 வரிகள் தான் பளிச்சுன்னு இருந்தது. எனக்கு உங்களோட வாழ எந்த அருகதையும் இல்லை. அதனால் என் அக்காவோட குழந்தையை எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போகிறேன். இதை விவாகரத்து பத்திரமா நினச்சி நீங்கள் வேற திருமணம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் வரமாட்டேன், மன்னிச்சிடுங்க. அவ்வளவே தான் அதில் எழுதியிருந்தா. அதை படித்தவன் பேப்பரை தன்னோட முகத்தில் வச்சபடி தான் ஆண் கூட பார்க்காம குலுங்கி குலுங்கி அழுதான். பாவி, உனக்கு நான் உன்னை சமாதானம் செய்திக்க கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கவே கூடாதுடி. தப்பு என் மேலே தான். மனசெல்லாம் உனக்கு வலிக்கும்னு தான் உனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து ஒதுங்கி விலகி நின்னேன். நீ பிரிஞ்சு போயிடுவேன்னு ஒரு வினாடி எனக்கு சந்தேகம் வந்திருந்தா கூட உன்னை அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேனேடி. பாவி, இப்படி பண்ணிட்டியே. ஒரு வார்த்தை என்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கலாமேடி. இப்போ நான் உன்னை எங்கே போய் தேடுவேன்? உன் அக்கா பண்ண தப்புக்கு குழந்தை என்னடி பாவம் பண்ணுச்சு? அவன் எப்பவுமே என் குழந்தை தான், இந்த வீட்டு வாரிசு தான்னு கடைசி வரைக்கும் நீ புரிஞ்சிக்கவே இல்லையாடி? நீ ஏண்டி இப்படி பண்ண? நீயா வந்த, நீயா போயிட்ட. என் வாழ்க்கையை தலையில மாற்றிட்டு போயிட்டேடி. இனி தாத்தாவுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் இனி எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பேன்? கொஞ்சமாவது என்னை பற்றி யோசிச்சியா? உன்னை எந்த அளவுக்கு விரும்பியிருந்தா இத்தனை வருஷம் உனக்காக நான் காத்துட்டு இருந்திருப்பேன். அந்த அளவு அறிவு கூட உனக்கு இல்லையாடி? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு கூட உனக்கு தோணவே இல்லையாடி? அப்படின்னு புலம்புனபடி ரொம்ப நேரம் அழுதான் சைத்தன்யா. அவனால் அன்விதாவை பிரிஞ்சதை தாங்கவே முடியல. விடிய விடிய அழுதவன் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவு தூங்கினான்.